ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குற இந்த ஹோல் எப்படி ரெடி பண்ணுறது, எந்த ஒரு பிசுரும் வெளிப்பக்கமோ உள்பக்கமோ தெரியாமல் நீட்டாக ரெடி பண்ணுறது, அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஹோல் எதுலலாம் யூஸ் பண்ணலான்னா, நெக் டிசைனில் பண்ணலாம், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ஸ்லீவ் டிசைனில் பண்ணலாம். நீங்கள் எதுலலாம் விரும்புகிறீங்களோ அதிலலாம் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம ஒரு எலிஃபண்ட் மாஸ்க் பண்ணோம், அதோட கண்ணு கூட இந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருந்தோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் 4ஆக ஃபோல்ட் பண்ண ஒரு கிளாத் எடுத்துருக்கிறேன். கிளாத்தில் வித் வைஸ் ஒரு 1/2 இன்ச், லென்த் வைஸ் ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக போட்டு இப்படி கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான டைமண்ட் ஷேப் கிடச்சிரும். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவில் அல்லது நெக்கில் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக சென்டரில் வச்சா தான் நல்லாயிருக்கும். நான் இப்போது 2 பீஸ் ஈக்குவல் சைஸில் ரெடி பண்ணியிருக்கேன். 2 ஸ்லீவ்லேயுமே ஈவனாக இருக்கணும் இல்லையா, அதனால் 2 பீஸுமே சேம் சைஸில் எடுத்துருக்கிறது பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணியிருக்கேன். அதை நம்மளோட லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்க டைமண்ட் ஷேப்பை சுற்றி கொஞ்சம் அளவில் இந்த மாதிரி கிளாத் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் விட்டுக்கலாம். நான் ரொம்ப குட்டியாக இந்த ஹோல் ரெடி பண்ணுறதுக்காக பண்ணனால தான் ரொம்ப சின்ன அளவில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய அளவில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப்பு, ரெயின் ட்ராப் ஷேப்பு, ஸ்டார் ஷேப், இந்த மாதிரி நீங்கள் விரும்புகிற எந்த ஷேப்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இதை விட சின்ன சைஸில் டர்ன் பண்ணுறதை விட பெரிய சைஸில் இந்த மாதிரி டிசைன்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இது கஸ்டமருக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணி கொடுக்குறதுனால ரொம்ப குட்டியாக அவங்ககிட்ட கேட்டு அவங்க ஓகே சொன்னதுனால தான் பண்ணுறேன். ஆனாலும் ரொம்ப குட்டியாக பண்ணி கொடுக்குறேன். இதை அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும், நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெருசாகவே பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பெருசாக விரும்புவீங்கன்னா பெருசாக கூட பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெருசு விரும்புகிறீங்களோ அதை விட கொஞ்சம் சின்னதாக பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது நீங்கள் விரும்புகிற சைஸ் கிடைக்கும். இப்போது நான் ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணி சென்டரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை கரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணுறதை பாருங்கள், இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த கார்னர் எல்லாமே கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் ஷேப்பு ஃபினிஷிங்கில் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த ஒரு கார்னர்லேயுமே கரெக்டாக கார்னரில் நின்று டர்ன் பண்ணுங்கள். கார்னரை விட்டு எக்ஸஸாவோ இல்லைனா கார்னரை விட கம்மியாகவோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் கார்னரில் கிடைக்காது. ஸோ ரொம்ப நீட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சை மட்டும் பொறுமையாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சென்டரில் இருக்கிற அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஷார்ப்பான எட்ஜு எல்லா கார்னரையுமே குட்டி குட்டி நாச் கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த கிளாத்தை இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உள்பக்கமாக திருப்பி விட்டு ஓரத்தில் ஒரு ஸ்டிச், சிங்கிள் ஃபுட் டிஸ்டன்ஸில் இன்னொரு ஸ்டிச், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான டைமண்ட் ஷேப் உங்களுக்கு ஹோலாகவே கிடச்சிரும். இது நீங்கள் பெரிய சைஸில் பண்ணிங்கன்னா அந்த டர்ன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த அளவு ரிஸ்க்காக இருக்காது. கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுடலாம். ராங் சைடு நீங்கள் பார்த்தா கூட எந்த ஒரு பிசுரும் தெரியாது. இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே பிசுரெல்லாம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணனால. இப்போது ரொம்ப பொறுமையாக இந்த ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லீவில் கொஞ்சம் நல்லா லென்த்தாக எல்போ ஸ்லீவ் வச்சு இந்த டிசைனை அகல வாக்கில் கொஞ்சம் இருந்தாலும் நீல வாக்கில் கொஞ்சம் லென்த்தியாக பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டு
சுற்றியுமே ஒரு லேஸ் அட்டாச் பண்ணி விடுங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டிசைனை பிளெயின் ட்ரெஸ்ஸில் நீங்கள் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு டிசைனும் இல்லாத ட்ரெஸ்ஸில் ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் கலரை நீங்கள் உள்ளே வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். சிலவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு உள்பக்கமாக ஏதாவது கிளாத் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலர் அல்லது சாரீ கலர் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இதை பிளெயினாக தான் விட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.